Hi friends, welcome to the channel. Net exam prepare பண்ணுறவங்களுக்கு பேப்பர் 2ல் 4th யூனிட் ரொமான்டிக் பீரியட். இந்த வீடியோவில் ரொமான்டிக் பீரியடில் முக்கியமான ரைட்டர்ஸ், அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸு, அப்புறம் அந்த பீரியடில் என்ன முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக வாங்க பார்க்கலாம். ரொமான்டிக் பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத ஹிஸ்டாரியன்ஸ் 2 காலகட்டமாக சொல்கிறாங்க. ஒன்று 1789 நடந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 1798 கால்ரிட்ஜும் வேர்ட்ஸ்வொர்த்தும் சேர்ந்து லிரிக்கல் பேலட் பப்ளிஷ் பண்ண இயருக்கு அப்புறம் தான் ரொமான்டிசம் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஸோ ரொமான்டிக் பீரியட் எண்ட் ஆஃப் 18th centuryயில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ரொமான்டிக் பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னேன். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஃப்ரான்ஸில் 1789 ஸ்டார்ட் ஆகி 1799 எண்ட் ஆச்சு. இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணம் பாரிஸில் இருக்கிற பாஸ்டைல் அப்படிங்கிற பிரிசனை ரெவல்யூஷனரிஸ் அண்ட் பீப்புளெலாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா ஃப்ரான்ஸில் பீப்புளை 3 எஸ்டேட் குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஹையர் பொசிஷனில் இருந்தது சர்ச்சும் சர்ச் அத்தாரிட்டிஸும். செகண்ட் எஸ்டேட்டாக இருந்தது நோபல்ஸ், கிங்ஸ் அண்ட் ரிச்மென்லாம் இருந்தாங்க. தேர்ட் எஸ்டேட்டாக இருந்தது காமன் பீப்புளும் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளும். இந்த தேர்ட் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஃபஸ்ட்டு 2 எஸ்டேட் பீப்புளுக்கும் அதிக டேக்ஸ் கட்டுற மாதிரி கட்டாயப்படுத்தினாங்க. இதனால் தேர்ட் எஸ்டேட் பீப்புளான காமன் பீப்புள் ரொம்ப சஃபர் ஆக ஆரம்பித்தாங்க. ரிச்மென்னும் சர்ச் பீப்புளும் ரொம்ப லாவிஷாகவும் ஹாப்பியாகவும் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்த டைமில் இவங்க மட்டும் அதிகமாக டேக்ஸ் கட்டிக்கிட்டே இருந்தது அவங்களுக்கு அதிருப்தியை ஏற்பட்டுச்சு. இது பிடிக்காமல் இந்த தேர்ட் எஸ்டேட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, காமன் பீப்புள், அவங்க இந்த ஃபஸ்ட்டு 2 எஸ்டேட் பீப்புளையும் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் தேர்ட் எஸ்டேட் பீப்புளும் ரெவல்யூஷனரிஸும் சேர்ந்து நேஷ்னல் அசம்பிளி அப்படின்னு ஜூன் 17, 1789 ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி கிங் லூயிஸ் 16க்கு அகெயின்ஸ்டாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஃப்ரான்ஸில் பஞ்சம் பேட்டில்லாம் வருது. ஃப்ரான்ஸ் கிங் லூயிஸ் 16 நிறைய அமௌண்ட்டு மற்ற நாட்டில் கடன் வாங்கி வச்சுருந்தாரு. அதை கட்ட முடியாமல் காமன் பீப்புள் மேலே அதிகமாக டேக்ஸும் போட ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு 2 எஸ்டேட்டில் இருந்த பீப்புள் எந்த டேக்ஸும் கட்டாமல் ரிச்சாக இருந்தாலும் பார்ட்டிஸ்க்கும் ட்ரெஸ்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு பெருசாக இன்கமும் இல்லை. இருந்த போதிலும் டேக்ஸும் அதிகமாக பே பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணாங்க. அந்த ஃபெமைன் டைமில் கூட தேர்ட் எஸ்டேட் பீப்புளுக்கு பிரெட்டு மட்டும்தான் சாப்பிட கிடச்சிச்சு. அதுவே அதிக டேக்ஸ் பே பண்ணி தான் அவங்க சாப்பிட்ற சூழலும் இருந்துச்சு. இதனால் கோபம் அடைஞ்ச மக்கள் கண்டிப்பாக கிங்கோட ரூல், அதாவது மொனார்க்கியை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய எதிர்க்கவும் ஆரம்பித்தாங்க. அந்த டைம் தான் ஏஜ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட், அப்படி இல்லைன்னா ஏஜ் ஆஃப் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீரியடில் தான் நேச்சுரல் லா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டர்னிட்டி, கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் அப்படின்னு வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இந்த டைமில் ஊழல் நிறையா சர்ச்சிலையும் சர்ச் அத்தாரிட்டியும் செஞ்சதுனால செப்பரேஷன் ஆஃப் சர்ச் அண்ட் ஸ்டேட் அப்படின்றதையும் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இந்த டைமில் நிறைய சயின்டிஃபிக் இன்வென்ஷனும் வந்துச்சு. ஸோ மன்னராட்சி, அதாவது மொனார்க்கிலாம் வேண்டாம் அப்படின்னு நிறைய ரெவல்யூஷனரிஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க. கிங்குக்கு எதிராக பீப்புளெலாம் ஒன்று சேர ஆரம்பித்தாங்க. அப்போது தான் த ஜக்கோபியன் கிளப் அப்படின்னு ராபோஸ்பியர் தலைமையில் பீப்புளுக்கெல்லாம் ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு இந்த ஜக்கோபியன் கிளப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார். கிங்குக்கு அப்புறம் இந்த ரெவல்யூஷனரி குரூப் ராபிஸ்பெயரோட தலைமையில் தான் இன்சார்ஜுக்கு வந்தாங்க. அவங்களாலையும் சிறப்பாக ரூல் பண்ண முடியல. அந்த டைமில் தான் நிறைய சிவில் வார் நடந்துச்சு. மற்ற கண்ட்ரினால ஃப்ரான்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு. ராபிஸ்பெயர்னாலையும் சரியாக ஃப்ரான்ஸை ரூல் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் நிறைய வார்லாம் வந்ததுனால இந்த ரீன் ஆஃப் டெரர் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராரு ராபிஸ்பெயர். அதில் சஸ்பெக்ட்னு யாரை நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அப்போஸாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே மரண தண்டனை, அவங்க எல்லாரையும் கில்லட்டைன் பண்ணிடணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாரு ராபிஸ்பெயர். கில்லட்டைன் அப்படிங்கிறது ஒரு மிஷின். இந்த மிஷினை வச்சு தான் நிறைய பேரோட தலையை வெட்டினாங்க அப்படின்னு ஹிஸ்டோரியன்ஸ் சொல்கிறாங்க. இது போல் நிறைய பீப்புளை அந்த கவர்மெண்ட் கொல்லுது. அகெயின் பீப்புளெலாம் ஒன்று சேர்ந்து ராபிஸ்பெயரோட கவர்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1794 ராபிஸ்பெயரோட கவர்மெண்ட்டோட பவரும் முடிவுக்கு வருது. மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரையே அந்த கில்லட்டைன் மிஷனில் எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஃப்ரான்ஸ் மிலிட்ரி நல்லா செயல்படுறாங்க. அதில் மெயின் லீடர் தான் நெப்போலியன். நெப்போலியனோட தலைமையில் தான் நிறைய வார்லாம் ஃப்ரான்ஸ் வின் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டைமில் ஃப்ரான்ஸில் மொனார்க்கி அழிக்கப்பட்டு லிபர்ட்டி கிடச்சிது, ஸ்லேவரி அபாலிஷன் பண்ணாங்க, விமென்ஸுக்கு ஃப்ரீடம் கிடச்சிது. இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எல்லா நாட்டையும் கவர ஆரம்பிச்சிது. குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரீஸையும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிது. அந்த டைமில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது 1760 1820 வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு.
ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் ரொமான்டிசிசம் பீரியடும் வந்திருக்கலாம் அப்படின்னு ஹிஸ்டாரியன்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுனால பீப்புளெலாம் இன்னோவேஷன் டெக்னாலஜி பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க. கண்ட்ரி சைடு அதாவது வில்லேஜ் சைடை விட்டுட்டு எல்லாருமே சிட்டி சைடை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் தான் ரொமான்டிக் பீரியட் இங்கிலாண்டில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பீப்புளெலாம் சிட்டி சைடுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனால் போனதுனால பீப்புளை அகெயின் நேச்சர் பக்கம் கொண்டு வரணும்னு இந்த ரொமான்டிக் பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு. லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ரொமான்டிக் பீரியடுக்கு முன்னாடி நியோகிளாசிசம் பீரியட் இருந்துச்சு. அதில் ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், தேட்டர், ஆர்கிடெக்சர், பெயிண்டிங்லாம் கிளாசிக்கல் பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இந்த நியோகிளாசிக்கல் பீரியடுக்கு கான்ட்ராஸ்டாக இருந்த பீரியட் தான் ரொமான்டிக் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொமான்டிக் பீரியடில் எமோஷன், ஃபீலிங்ஸ், நேச்சருக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தாங்க. பழைய பொயட்ரி ஃபார்ம்லேருந்து வெளியே வந்து புதுசாக பொயட்டிக் ஃபார்ம், நார்ம்ஸ், கோட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க இந்த ரொமான்டிக் பீரியடில். மெயினாக இமேஜினேஷன், ஹியூமனோட எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததும் இந்த ரொமான்டிக் பீரியட் தான். நியோகிளாசிசம் பீரியடில் அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் அதாவது கிங், நோபல்ஸ் அவங்கள பேஸ் பண்ணி தான் லிட்ரரி ஒர்க்லாம் இருக்கும். ஆனால் ரொமான்டிக் பீரியடில் ஆர்டினரி பீப்புளுக்கும் நேச்சருக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே ஆர்டினரி காமன் பீப்புளுக்கும் புரிகிற மாதிரியான வேர்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க ரொமான்டிக் பீரியடில். இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொமான்டிக் பீரியடில் பொயட்ரி, ப்ரோஸ், நாவல் எல்லாம் பழைய ஸ்ட்ரக்சர்லேருந்து புது ஸ்ட்ரக்சருக்கு மாற ஆரம்பிச்சிது. இப்போது பொயட்ரியில் எந்த மாதிரி சேஞ்சஸ் ஆச்சு, ரொமான்டிக் போயட்ஸ் பற்றி பார்க்கலாம். ரொமான்டிக் போயட்ஸில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் போயட், செகண்ட் ஜென்ரேஷன் போயட்ஸ் அப்படின்னு 2 டிவிஷனாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ரொமான்டிக் போயட்ஸ் யார் யார் அப்படின்னா ராபர்ட் பர்ன்ஸ், வில்லியம் பிளேக், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், அப்புறம் கோல்ரிட்ஜ் தான். இப்போ வாங்க ராபர்ட் பர்ன்ஸ் பற்றி பார்க்கலாம். ராபர்ட் பர்ன்ஸ் ரொமான்டிக் பீரியடோட ஆரம்ப காலத்திலேயே நிறைய ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் தான் ஃபாதர் ஆஃப் ரொமான்டிசிசம் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ராபர்ட் பர்ன்ஸோட ஒர்க்கை இன்ஸ்பயர் பண்ணி தான் இவருக்கு அடுத்தடுத்து வந்த ரொமான்டிக் போயட்ஸ்லாம் ஒரு ரோல் மாடலாக வச்சு அவங்களோட ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ராபர்ட் பர்ன்ஸோட நோட்டபிள் ஒர்க்கு அப்படின்னு பார்த்தா ஆல் லாங் ஷைன் அப்படிங்கிற ஒர்க்கு. இது 1788 பப்ளிஷ் ஆச்சு. அடுத்து அவரோட ஃபேமஸான ஒர்க்கு டாம்போ ஷாண்டர் அப்படிங்கிற ஒர்க்கு. இது 1791 பப்ளிஷ் ஆச்சு. அடுத்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ரொமான்டிக் போயட் யார் அப்படின்னா வில்லியம் பிளேக். இவர் நல்ல போயம் எழுதுகிற மாதிரி நல்லா டிராயிங்கும் வரைவாராம். இவரோட ஒர்க்கில் தீம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் பற்றி இருக்குமா. இவரோட ஃபேமஸான ஒர்க்கு சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ், இது 1789 பப்ளிஷ் ஆச்சு. அப்புறம் சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இது 1794 பப்ளிஷ் ஆச்சு. இந்த ஒர்க்கில் சைல்டுஹுட்டாக இருக்கும்போது எப்படி ஹியூமன்லாம் இன்னசென்ட்டாக இருந்தோம், ஆனால் அடல்ட்ஹுட் ரீச் ஆனதுக்கப்புறம் கரப்டாக மாறிட்டோம் அப்படிங்கிறத ஸ்லைட்டாக அவரோட லைஃப்பையும் பொலிட்டிக்கல் ஐடியாவையும் சேர்த்து இந்த போயமில் எழுதியிருக்காரு வில்லியம் பிளேக். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் போயட் வேர்ட்ஸ்வர்த், கோல்ரிட்ஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதின லிரிக்கல் பேலட் பற்றி பார்க்கலாம். லிரிக்கல் பேலட் 1798 வேர்ட்ஸ்வர்த்தும் கோல்ரிட்ஜும் சேர்ந்து எழுதின ஒர்க்கு. இந்த ஒர்க்கை ஒரு ஈவெண்ட் மேக்கிங் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொமான்டிக் பீரியடில் ஒரு போயம் எப்படி இருக்கணும், சிம்பிளாகவும் எமோஷனல் பாண்டிங்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளரியாக இருந்தது இந்த ஒர்க்கு தான். இந்த லிரிக்கல் பேலட்டில் மொத்தம் 23 போயம்ஸ் இருக்கும். அதில் 19 போயம்ஸ் வேர்ட்ஸ்வர்த் எழுதினது, ரிமைனிங் 4 போயம் கோல்ரிட்ஜ் எழுதினது. இப்போது கோல்ரிட்ஜ் எழுதின அந்த 4 போயம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த ரிம் ஆஃப் த ஏஷியன் மரைனர், ஃபாஸ்டர்ஸ் மதர்ஸ் டேல், த 19 கேர்ள், த டஞ்சன் அப்படிங்கிற 4 ஒர்க் தான் கோல்ரிட்ஜ் எழுதினது. இந்த லிரிக்கல் பேலட்டில் ஃபஸ்ட்டு போயமாக கோல்ரிட்ஜ் எழுதின த ரிம் ஆஃப் த ஏஷியன் மரைனர் இருக்கும். லாஸ்ட்டாக 23rd போயமாக வேர்ட்ஸ்வர்த் எழுதின டின்டனபே இருக்கும். 1798 லிரிக்கல் பேலட் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் 2 years ஆஃப்டர் செகண்ட் எடிஷன் 1800 வேர்ட்ஸ்வர்த் பப்ளிஷ் பண்ணுறாரு. அதில் இந்த 23 போயமோட அடிஷ்னலாக ஒரு ப்ரிஃபேஸையும் ஆட் பண்ணுறாரு. அந்த ப்ரிஃபேஸ்க்கு ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட் அப்படின்னும் பேர் வைக்கிறாரு. அந்த ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் போயம்ஸ்லாம் கிளாசிக்கல் ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. ரொமான்டிக் பீரியட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் புதுசாக போயமுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்கணும், எந்த மாதிரியான தியரிஸ் இருக்கணும், எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ப்ரிஃபேஸில் வேர்ட்ஸ்வர்த் சொல்லியிருப்பார். வேர்ட்ஸ்வர்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு போயத்தோட லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னா எவ்ரிடே லாங்குவேஜில் தான் இருக்கணுமா, நேச்சராக செலிப்ரேட் பண்ணியிருக்கணுமா, ஆர்டினரி பீப்புளுக்கும் ஒரு போயத்தை ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணுமா, வில்லேஜ் லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கணும். அதே சமயம் ஒரு போயம் எமோஷன் அண்ட் ஃபீலிங்கை ரீடர்ஸ்க்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பொயட்ரிக்கு ஒரு டெஃபினேஷனும் வேர்ட்ஸ்வர்த் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச டெஃபினேஷன் தான்.
Poetry is the spontaneous overflow of powerful feelings that takes its origin from emotion recollected in tranquility அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நேரம் ஒரு போயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த் சொன்னதை பற்றி பார்த்தோம். இப்போ ஒரு போயட் எப்படி இருக்கணும்னு வேர்ட்ஸ்வர்த் சொல்கிறாருன்னா, ஒரு போயட் பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கணும். அப்போ தான் பீப்புளுக்கு போயமை படிக்க பிடிக்கும். நார்மல் பீப்புளை பற்றி அந்த போயமில் இருந்தால் அதுவே ஒரு உண்மைத்தன்மையாக இருக்கும். அப்போ தான் எமோஷ்னல் பாண்டிங் போயட்டுக்கும் ரீடர்ஸ்க்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு போயட் எமோஷன் அண்ட் ஃபீலிங்கோட ஒரு போயமை எழுதுனாதான் அதை படிக்கிற ரீடர்ஸ்க்கும் எமோஷன் அண்ட் ஃபீலிங் கிடைக்கும். அதுதான் ஒரு போயட் அண்ட் போயத்தோட சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஆர்டினரி போயமை எக்ஸ்ட்ரானரி போயமாக மாற்றுறது போயட்டோட க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் போயட் யாருன்னா எ மேன் ஸ்பீக்கிங் டு மென் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நம்ம பார்த்ததெல்லாம் வேர்ட்ஸ்வர்த் 1800 செகண்ட் எடிஷனில் அட்டாச் பண்ண ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்டோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. அப்புறம் அந்த செகண்ட் எடிஷன்லேயே வேர்ட்ஸ்வர்த் எழுதின 2 போயத்தையும் இன்க்ளூட் பண்ணுறாரு. அது என்னென்ன போயம் அப்படின்னா, மைக்கிள் அப்புறம் த பிரதர்ஸ் அப்படிங்கிற 2 போயம் தான். 1800 செகண்ட் எடிஷனை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் எடிஷனை 1802லையும் ஃபோர்த் எடிஷனை 1803லையும் பப்ளிஷ் பண்ணுறாரு வேர்ட்ஸ்வர்த். இப்போது கோல்ட்ரிட்ஜும் வேர்ட்ஸ்வர்த்தும் சேர்ந்து எழுதின லிரிக்கல் பேலட்டும் வேர்ட்ஸ்வர்த் எழுதின ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்ட்ஸ்வர்த்தோட லைஃப் ஹிஸ்ட்ரியும் அவருடைய ஒர்க்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். வேர்ட்ஸ்வர்த் 7th April 1717 கும்பர்லாண்டில் இருக்கிற காக்கஸ் மவுண்ட் அப்படிங்கிற வில்லேஜில் பிறந்தார். வேர்ட்ஸ்வர்த்துக்கு 8 வயசாக இருக்கும்போது அவங்க அம்மாவும் 14 இயர்ஸாக இருக்கும்போது அவங்க அப்பாவும் இறந்து போகிறாங்க. அவங்களோட அங்கிளோட அரவணைப்பில் தான் வேர்ட்ஸ்வர்த் வளர்றாரு. ஹாக்ஸ் ஹெட்டில் இருக்கிற ஸ்கூலில் தான் அவர் படித்தார். அங்கே அவர் விரும்பி படித்த ஒர்க்ஸ்னால் கலிவர்ஸ் ட்ராவல், த டேல் ஆஃப் த டப், அப்புறம் ஹென்ரி ஃபீலிங்ஸோட நாவல்லாம் பிடிச்சு படித்தார். அப்போவே அவருக்கு நேச்சர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. 1787 கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு உட்பட்ட சென்ட் ஜான் காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே வேர்ட்ஸ்வர்த் ரொம்ப அரகண்ட்டாகவும் ரஃப்பான பர்சனாக இருந்தார். காலேஜ் கொடுத்த கரிக்குலத்தை ஃபாலோ பண்ணாமல் அவருக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதுதான் படித்தார். இருந்தாலும் நேச்சரை அட்மையர் பண்ணுறதை அவர் விடலை. ஒரு வழியாக தன்னோட டிகிரியை 1791 முடிச்சுட்டு லண்டனுக்கு வராரு. இவர் 2 times ஃப்ரான்ஸை விசிட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் நவம்பர் 1791 போனார். செகண்ட் டைம் 1792 பாரிஸ்க்கு போனார். அப்போது செப்டம்பர் மந்தில் ஒரு பெரிய படுகொலை நடந்துச்சு. அதை செப்டம்பர் மசாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பீப்புளை கொண்டு குவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நிலைமையில் பீப்புளை பார்த்து வேர்ட்ஸ்வர்த் ரொம்ப மன கஷ்டப்படுறாரு. அதனால் அங்கே இருக்கிற கைரான்டஸ்ட் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டியில் தானாகவே சேர்ந்து ஒரு முக்கியமான பொறுப்பையும் பெறுறாரு. அதனால் அந்த கவர்மெண்ட் வேர்ட்ஸ்வர்த்தை கில்லட்டைன் பண்ணுறதுக்கு ஆணையிடுறாங்க. இதை வேர்ட்ஸ்வர்த்தோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் தடுத்து இவர் பொலிட்டிக்கல் லீடர் கிடையாது, இவர் ஒரு போயட் அப்படின்னு சொல்லி காப்பாற்றி திரும்பவும் இங்கிலாண்டில் விட்டுடுறாங்க. வேர்ட்ஸ்வர்த்துக்கு ஃப்ரான்ஸில் நடந்த இன்சிடென்ட் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. கண்ணுக்கு எதிராக நிறைய பீப்புளெலாம் கொத்தாக இறந்துருக்கிறது எல்லார் மேலேயும் அவருக்கு ஒரு வெறுப்பு உண்டாச்சு. அப்போது அவருக்கு ஆறுதலாக இருந்தது வேர்ட்ஸ்வர்த்தோட சிஸ்டர் டாரத்தி வேர்ட்ஸ்வர்த்தும் அவரோட பிளேஸில் நெய்பராக இருந்த கால்ரிட்ஜும் தான். அப்போது தான் கால்ரிட்ஜுக்கும் வேர்ட்ஸ்வர்த்துக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. 1802 மேரி ஹட்சின்சன் அப்படிங்கிற லேடியை மேரேஜ் பண்ணுறாரு. திரும்பவும் நேச்சரை அட்மையர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பீஸ்ஃபுல்லான டைமில் தான் வேர்ட்ஸ்வர்த் நல்ல நல்ல போயம்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தார். இவருக்கு 5 children இருந்தாங்க. அதில் 2 children 1812 இறந்து போகிறாங்க. 1832 வேர்ட்ஸ்வர்த்தோட சிஸ்டர் இல்னஸ்னால இறந்து போகிறாங்க. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 1834 வேர்ட்ஸ்வர்த்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எஸ்டி கால்ரிட்ஜும் இறந்து போகிறாரு. 1847 ஒரு டாட்டரும் இறந்து போகிறாங்க. லாஸ்ட் ஸ்டேஜ் அவருக்கு ரொம்ப டார்க்காகவே மாறிடுச்சு. இவரும் அந்த கவலையிலேயே 1815 இறந்து போகிறாரு. இதுதான் வேர்ட்ஸ்வர்த்தோட லைஃப் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்ட்ஸ்வர்த்தோட பொய்டிக்கல் அச்சீவ்மெண்ட்லாம் பார்க்கலாம். வேர்ட்ஸ்வர்த் மொத்தம் 387 போயம் எழுதியிருக்காரு. இவர் போயம் எழுதின பீரியடை ஹெர்பர்ட் ரீட் அப்படிங்கிறவர் 4 பீரியடாக டிவைட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பீரியட் வேர்ட்ஸ்வர்த் போயம் எழுத ஸ்டார்ட் பண்ண இயர்லேருந்து 1791 வரைக்கும். இந்த பீரியடில் வேர்ட்ஸ்வர்த்தோட நோட்டபிள் ஒர்க் அப்படின்னு பார்த்தா த டிஸ்கிரிப்டிவ் ஸ்கெச்சஸ், அப்புறம் ஈவினிங் வாக். இந்த டைமில் எழுதின போயம்லாம் எந்த ஸ்டைலில் எழுதியிருப்பார் அப்படின்னா ஆர்த்தோடாக்ஸ் கிளாசிக்கல் கப்லெட்லையும் இம்மெச்சூராகவும் ஏதோ ஒரு ஒர்க்கை சோர்ஸாக வச்சு இமிட்டேட் பண்ண மாதிரியும் இருக்குமா. அடுத்தது செகண்ட் பீரியட் 1792 1797 வரைக்கும். இந்த டைமில் தான் வேர்ட்ஸ்வர்த் ஃப்ரான்ஸ்க்கு போனது, கில்லட்டைனில் மாட்டினது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் காப்பாற்றி லண்டனுக்கு கொண்டுட்டு வந்த டைமு. இந்த டைமில் வேர்ட்ஸ்வர்த் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த டைமில் ப்ரொடியூஸ் பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே டார்க்காகவும் க்ளூமியாகவும் தான் இருந்துச்சு. இந்த டைமில் இவரோட நோட்டபிள் ஒர்க் அப்படின்னு பார்த்தா த பார்டரஸ், கில்ட் அண்ட் சாரோ, மார்கரெட்
மார்கரெட் ஆர் ரூயின்டு காட்டேஜ் அப்படிங்கிற ஒர்க்ஸ் தான். நெக்ஸ்ட்டு தேர்ட் பீரியட், இது 1797லேருந்து 1807 வரைக்கும். இந்த டைமில் தான் வேர்ட்ஸ்வர்த் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தார். த பெஸ்ட் போயம் அப்படின்றதெல்லாம் இந்த டைமில் தான் அவர் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். இவரோட நோட்டபிள் ஒர்க் அப்படின்னு பார்த்தா லிரிக்கல் பேலட், லைன்ஸ் ரிட்டன் இன் இயர்லி ஸ்ப்ரிங், மைக்கிள், டின்டன் அபே, பீட்டர் பெல், லூசி போயம்ஸ், அப்புறம் த ப்ரிலூட், இது செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த். அப்புறம் இம்மார்டாலிட்டி ஓடு டு டியூட்டி, த சாலிட்டரி ரீப்பர், ரெசல்யூஷன் அண்ட் இண்டிபெண்டன்ஸ், இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, த லீச் கேதரர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. அதுக்கப்புறம் த குக்கு, த எஸ்கஷன், சானட் ஆன் சானட், மில்டன், அப்பான் வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிற ஃபேமஸ் ஒர்க்லாம் இந்த பீரியடில் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அண்ட் ஃபோர்த் பீரியட், இது 1808லேருந்து 1850 வரைக்கும். இது வந்து லாஸ்ட் பீரியட் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் பொயட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பீரியடில் அவரோட பொயட்டிக் பவர்லாம் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிச்சு. நோட்டபிள் ஒர்க் அப்படின்னு பார்த்தா ஒரு சில ஒர்க்ஸ் தான் இருக்கும். என்ன அப்படின்னா லடோமியா, பனிஷ்மெண்ட் ஆஃப் டெத், லைன்ஸ் ரிட்டன் ஆன் த டெத் ஆஃப் சார்ல்ஸ் லேம்ப் அப்படிங்கிற ஒர்க்கு தான் நோட்டபிள் ஒர்க்காக இருந்துச்சு. இதுதான் வேர்ட்ஸ்வர்த்தோட லைஃப் ஹிஸ்ட்ரியும் அவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரைட்டர் எஸ்டி கால்ரிட்ஜ். 23 அக்டோபர் 1772 இங்கிலாண்டில் இருக்கிற ஆட்டேரி அப்படிங்கிற பிளேஸில் பிறக்கிறாரு. இவரோட அப்பா வில்லேஜ் சர்ச்சில் பார்சன், அதாவது ப்ரீச்சராக இருக்கார். சின்ன வயசுலேருந்து கோல்ரிட்ஜ் ட்ரீமி சைல்டாக இருந்தார். அவருக்கு ஃபேரி டெய்ல்ஸ் அப்புறம் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்னால் ரொம்ப பிடிக்கும். இவருக்கு 11 இயர்ஸாக இருக்கும்போது அவரோட அப்பா உடம்பு சரியாமல் இறந்து போகிறாரு. அப்புறம் ஏழை குழந்தைங்களாம் படிக்கிற கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஸ்கூலில் தான் படிக்கிறாரு. அங்கே எஸ்ஏஎஸ் சார்ல்ஸ் லேம்போட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. 1791 கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் 3 இயர்ஸாக படிக்கிறாரு. நடுவில் இங்கிலாந்து ஆர்மியில் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே ஹியூமன் பீயிங்ஸ்லாம் இறந்துருக்கிறத பார்த்து மனசுடைஞ்சு மறுபடியும் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி டிகிரியை வாங்கிடுறாரு. 1797 வேர்ட்ஸ்வர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது. ஆல்ரெடி கோல்ரிட்ஜுக்கு போயம் எழுதுகிற எபிலிட்டி இருந்துச்சு. அதை என்ஹான்ஸ் பண்ணது வேர்ட்ஸ்வர்த்தும் டாரத்தி வேர்ட்ஸ்வர்த்தும் தான். அப்புறம் சாரா ஃப்ரிக்கர் அப்படிங்கிற லேடியை மேரேஜ் பண்ணுறாரு. மேரேஜ் லைஃப் அவ்வளோவா ஹாப்பியாக இல்லை. அப்புறம் 1798 வேர்ட்ஸ்வர்த்தோடு சேர்ந்து லிரிக்கல் பேலட் எழுதுகிறாரு. ஜெர்மன் ஃபிலாசபியும் படிச்சிருக்காரு. ஷேக்ஸ்பியர் பற்றி ஒரு கோர்ஸ் ஆஃப் லெக்சரும் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாளில் கோல்ரிட்ஜுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் ஒப்பியம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. மேரேஜ் லைஃப்பும் ஹாப்பியாக இல்லை, இல்னஸும் இருக்குது. அதனால் அவரோட போயம்ஸ்லாம் டார்க்காகவும் டிப்ரெஷனாகவும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 1834 கோல்ரிட்ஜும் இறந்தும் போகிறாரு. நெக்ஸ்ட்டு இவர் எழுதின ஒர்க்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இவரோட ஸ்டார்டிங் டைமில் 1793 சாங்ஸ் ஆஃப் பிக்ஸிஸ் அப்படின்னும், 1794 த லைன்ஸ் ஆன் அன் ஆட்டோமினல் ஈவினிங் லீவ் டீ அப்படிங்கிற ஒர்க்கும், 1794 1796 வரைக்கும் ரிலீஜியஸ் மியூசிங்ஸ் அப்படின்ற போயம் கலெக்ஷனாக பப்ளிஷ் பண்ணார். ஆனால் இது எதுவுமே அவ்வளோவா சக்ஸஸ் ஆகலை. எப்போ வேர்ட்ஸ்வர்த் அண்ட் டோரத்தி வேர்ட்ஸ்வர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிச்சோ அந்த டைமில் தான் நல்ல நல்ல ஒர்க்லாம் ப்ரொடியூஸ் பண்ணார். அந்த டைமில் என்னென்ன ஒர்க்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா ஓ டு டிபார்ட்டிங் இயர், ஓ டு ஃபேன்சி, திஸ் லைம் ட்ரீ பவர், ஃப்ராஸ்டட் மிட் நைட், அப்புறம் ஃபியர்ஸ் இன் சாலிட்யூட் அப்படின்னு நிறைய சக்ஸஸான ஒர்க்லாம் கொடுத்தாரு. முக்கியமாக கோல்ரிட்ஜோட ஃபேமஸான ஒர்க்குனா த ஏஷியன் மரைனர், கிறிஸ்டபல், அப்புறம் குப்லாகான் எல்லாமே இந்த பீரியடில் தான் எழுதினார். ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் அவரோட போயட்டிக் பவர்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு. மேரேஜ் லைஃப்லேயும் ஹாப்பி இல்லை, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, டிப்ரெஷனில் நிறைய ஒப்பியம் ட்ரக்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த டைம்லேயும் நிறைய போயம்லாம் எழுதியிருக்காரு. அது என்னென்ன போயம் அப்படின்னா ஓ டு டிஜெக்ஷன், லவ்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோப் அப்படிங்கிற ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. இவர் போயம் மட்டும் இல்லை, ப்ரோஸ் ஒர்க்கும் எழுதியிருக்காரு. இதில் பயோகிராஃபியா லிட்ரரியா அப்படிங்கிற ப்ரோஸ் ஒர்க் கிரிட்டிக்கல் தியரிஸை பேஸ் பண்ணியிருக்கும். இதுதான் கால்ரிட்ஜோட லைஃப்பும் அவரோட லிட்ரரி ஒர்க்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொமான்டிக் பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அது வரத்துக்கு காரணமான ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், வேர்ட்ஸ்வர்த் அண்ட் கோல்ரிட்ஜ் எழுதின லிரிக்கல் பேலட் பற்றியும், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ரொமான்டிக் போயட்ஸ் ஆன ராபர்ட் பர்ன்ஸ், வில்லியம் பிளேக், வேர்ட்ஸ்வர்த், கோல்ரிட்ஜோட லைஃப் ஹிஸ்ட்ரியும் அவங்களோட இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் பற்றியும் பார்த்தோம். இதோட கண்டினியூஷனாக செகண்ட் ஜென்ரேஷன் ரொமான்டிக் போயட்ஸ், ரொமான்டிக் பீரியடில் ப்ரோஸ் நாவல்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த பீரியடில் இருந்த முக்கியமான ப்ரோஸ் ரைட்டர்ஸ், நாவலிஸ்ட்லாம் யார், அவங்க என்னென்னலாம் ஒர்க்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ட் 2 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நெட் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற சப்ஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.